அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, பாசக்கார குழந்தையை படிப்புக்கார குழந்தையாக மாற்றுவது எப்படி? நண்பர்களே, தற்போது எல்லாம் ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனால்தான் நல்லா இருக்கும், நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்கு இடையிலே ஈகோ தலை தூக்கும். குடும்ப செலவுகள் கவனிக்கிறது சிரமம் ஏற்படும். ஆசைப்பட்டபடி எந்த ஒரு பொருளையும் வாங்கி அனுபவிக்க முடியாது. எதிர்காலத்துக்கு தேவையானதை சேமிக்கவும் முடியாது. கொஞ்சம் ஆடம்பரமாகவோ இதாவோ நம்மளால் வாழ முடியாது. 2வது, உறவுக்காரங்க மத்தியில் நம்ம நல்லா இருக்கிறோங்கிறதையும் காமிக்க முடியாது. எப்போ 2 பேர் வேலைக்கு போகலின்னா போனால் இதையெல்லாம் காமிக்க முடியும். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் தான் நமக்கு குழந்தைகள் கிடைக்கிறாங்க. குழந்தைகளோடு இந்த தாயும் தந்தையும் என்ன ஒரு 2-3 வருஷம் ஒட்டி உறவாடுவாங்க. அவங்களோடையே 1 to 1 அப்படியே இருந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த குழந்தை ரொம்ப அட்டாச்சு ஆயிரும். அம்மா இல்லைன்னா அதுக்கு ஒன்றுமே வேறு எதுவுமே தெரியாது. அப்பாவோட இல்லைன்னா இது 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? இந்த குழந்தைகளை பால்வாடிக்கு, கிண்டர் கார்டனுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. அப்போ அனுப்புகின்ற பொழுது என்ன நடக்கும்? குழந்தை அழுது அடம்பிடிச்சு ரொம்ப சிரமப்படும். இதனால் குழந்தைக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? டயர்ட்னஸ் ஆயிரும், காய்ச்சல் வந்துடும், வாந்தி எடுத்துடும், இருமல் வரும், அப்புறம் பயம். இப்படி பல பிரச்சனைகள் அந்த குழந்தைக்குள்ளே வந்துடும். ஏன்னா அம்மாவை விட்டுட்டு பிரிஞ்சால் ஏதோ தனிமையில் இருந்துருவோம், தன்னை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இப்படிப்பட்ட கேரக்டரோட அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் இருக்க முடியுமா? அனுப்பித்தான் ஆகணும். அது நார்மலான ஒரு தன்னைத்தானே எடுத்து வர்றதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். அப்போ நாம் இந்த 2 மாதமும் இந்த குழந்தைய இப்படியே அனுப்புவதா? தினந்தோறும் அழுது கொண்டே அந்த பள்ளிக்கு அனுப்புவதா என்றால் அது தேவையில்லை. ஏன்னா அந்த குழந்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு டாட்டா காமிச்சிட்டு போகிற மாதிரியான மருந்துகள் சர்வம் ஹெல்த் கேரிலே கிடைக்கிறது. இதை ஒரு முறை வாங்கி ஒரு 15 ml வாங்கிட்டு தண்ணியில் போட்டு அந்த மருந்தை நீங்கள் குழந்தைக்கு குடிக்க கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை இந்த பயம், துக்கம், அம்மாவை விட்டு பிரியறமேங்கிற கஷ்டம், இது போன்ற எந்த ஒரு மனநிலைக்கும் ஆட்படாமல் அந்த குழந்தை சந்தோஷமாக நான் படிக்கத்தான் போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிக்கும். அதனால் உங்கள் குழந்தை எந்த பாதிப்பு இல்லாமலும் இருக்கும். எனவே நண்பர்களே, உங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது இதுபோல் அழுது அடம்பிடிச்சு கஷ்டப்பட்டதுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். சர்வம் ஹெல்த் கேர் 9176380403 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான மருந்தை கூரியரில் அனுப்பி கொடுப்போம் என்பதனை கூறி அந்த வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.